விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே துருன்னு இருப்பாங்க. அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க. மற்றவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்கள நல்லவங்களா கெட்டவங்களா, படித்தவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரங்களா, உயர்ந்தவங்களா தாழ்ந்தவங்களா அப்படிங்கிற வேறுபாடு எல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. அதனால் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாளம் அதிக லெவலில் இருக்குமாங்க. இவங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட விருச்சிக ராசி அன்பு உள்ளங்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? ஏமா நீங்கள் வேற, எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு நாங்கள் உயிரோடு வாழ்கிறதே கஷ்டம், நாங்கள் எப்படிமா நலமாக இருக்க முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாமே காணாமல் போக போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக மாறப்போகுதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவினர்கள் உங்களை தேடி வர போகிறாங்க. உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் காரியங்கள் நடக்க போகுது. நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க எதையுமே ஆழமாக சிந்திச்சு செயல்படுவாங்க. மன வலிமை அதிகம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு செஞ்சுட்டா அதில் தீவிரமாக இருப்பாங்க. ரகசியத்தை காப்பாற்றுறதுல வல்லவங்களாக இருப்பாங்க. தெய்வத்தை நம்புவாங்க. மற்றவங்களை எழுதி சீக்கிரமாக நம்பி ஏமாந்து போவாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி பலவிதமான நன்மைகளை உண்டாக்க போகுதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெற போகுது. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர போறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க. வியாபாரம் அமோகமா இருக்க போகுது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுதுங்க. குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால அழகு இளமை எல்லாமே கூடும். தன்னம்பிக்கை தைரியத்தோட வளம் பெற போறீங்க. முயற்சிகள் வெற்றியாகுங்க. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். இளைய உடன்பிறப்புகள் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளோட திருமண விஷயங்கள் சாதகமாக முடியுங்க. மேற்படிப்பிற்காக வெளிநாடு போக விரும்பும் குழந்தைகளுக்கு அதற்கான வசதிகள் கிடைக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? ராசியில் சந்திர பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான், அவர் கூடவே சேர்ந்து புதன் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். இப்போ ஏற்படக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேற போகுது. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்கள் இந்த குரு பயிற்சியில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா? குரு பயிற்சியால் உடலை எந்த விஷயமும் செலவுகள் இருக்கத்தாங்க செய்யும். வேலைகளை அழுத்தம் இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைங்க. வெளியூர் பயணங்கள் திட்டமிடுதல் அவசியம். யாரையுமே நம்ப வேணாம். பண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. பணிவாக நடந்துக்கணும். அகங்காரமாக பேச வேண்டாம். வார்த்தைகளில் இனிமையாக பயன்படுத்துங்க. தினமும் குரு வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. வியாழக்கிழமைகளில் விரதம் இருக்கலாம். மஞ்சள் நிற ஆடை அணியலாங்க. நெற்றியில மஞ்சள் திலகம் இடலாங்க. ஓம் குரு பகவானே போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லலாங்க. மஞ்சள் நிற ஆடைகள், பூக்கள், உணவுப் பொருட்களை தானம் செய்யலாம்.
லக்னத்தில் 1ஆம் இடமாக வச்சு செவ்வாய் மற்றும் குரு எந்த இடத்துல இருக்காங்க, அவங்களோட எந்த கிரகங்கள் கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுடைய இதில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஓகேங்களா? எந்தவித பேதமும் இல்லாமல் எல்லாரையும் சமமாக பாவிக்கும் குணம் கொண்ட விருச்சிக ராசிக்கார உள்ளங்களே, உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஏற்படக்கூடிய குரு பயிற்சி பலவிதமான அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட கோணத்தில் யோசித்து தீர்வுகளை காண போகிறீங்க. இனம் காணாத இயலாதபடி இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது. பிரபல அதிபர்களிடம் உங்களுக்கு நட்பு ஏற்பட போகுது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. திடீர் பயணங்கள் இருக்கும். அதே மாதிரி வீண் பழிகள் அவப்பெயர்களுக்கு ஆளாக நேரிடும். அப்படிங்கிறதால பேச்சுக்கள்லையும் செயல்களையும் நிதானமாக இருந்துக்கோங்க. சந்தேகத்தால் நல்லவர்களின் நட்பை இழந்து விடாதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. தம்பதிகள் பிரச்சனைக்குள்ள 3ஆம் நபர்கள் தலையிட்டு அனுமதிக்க வேண்டாங்க. பழைய பகையை நினச்சிக்கிட்டு உறவினர்கள் கிட்ட பேசாமல் இருக்க வேண்டாங்க. குற்றம் பார்த்தா சுற்றமில்லை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை மாதத்திற்கு ஒரு தடவை வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூடிய விரைவில் காணாமல் போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி அளவு கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடியாக பணம் வச்சுருக்கவங்களா? பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா? பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா? இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தில் சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாது. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாமே நீங்கி வரக்கூடிய காலங்கள் காணாமல் போகுதுங்க. சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடையாமல் நம்ம விடக்கூடாது. அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடையிறதுக்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசித்து அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும். உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய எல்லா ஆசைகளுமே நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் பொதுவான ஆசை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைஞ்சு வாழணும் அப்படின்னு தாங்க ஒவ்வொரு மனுஷனோட ஆசையும் இருக்குது. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனுஷனும் தினமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனுஷன் வாழ்ந்துட்டுருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது. எந்த ஒரு மனிதனுமே போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக வியாபாரம் சிறப்பாக இருக்க போகுதுங்க. வியாபாரத்தில் பற்று வரவும் உயரப்போகுது. விளம்பர யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த போகிறீங்க. கூட்டு தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுது. அரசுக்கு செலுத்த வேண்டியதை முறையாக செலுத்திடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. மேலதிகாரிகளுக்கு நெருக்கமாக போகிறீங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. புதிய வாய்ப்புகளை யோசித்து ஏற்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. கணினி துறையில் இருக்கவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்கள் உங்களோட திறமையால் சாதிச்சு காட்ட போகிறீங்க. இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அதிசயங்களை அடுக்கடுக்காக நடத்த காத்துக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்கிறதே கிடையாது. உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையுமே செய்யாமல் ஒரே இடத்துல முன்னேறாமல் நின்றுட்டுருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தால் போதுங்க.
வேறு யாரை கண்டும் நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. இந்த உலகத்தில் கடவுள் நம்மளை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க. வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலுமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழலில் வந்து உதவுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த கலியுகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தான் பயன்படுத்துகிறாங்க, தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்திக்கிட்டாங்க. அதை நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை முறை வந்து சூப்பராக இருக்குங்க. விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தான் உண்டு, தன்னோட வேலை உண்டுன்னு இருந்தாலுமே இவங்களுக்கு மட்டும் என்னதான் டிசைனாக பிரச்சனை தேடி வருதுன்னே சொல்ல முடியாதுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே இவங்களை தானாக தாங்க தேடி வரும். மேக்சிமம் வந்து எல்லாமே வீண் வம்பு பிரச்சனையாக மட்டும்தாங்க இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நிறைய நேரங்களில் ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி இடங்களில் பச்சையாக மாட்டியிருப்பீங்க. காரணம் கேட்டிங்கன்னா ஏமாந்துருப்பீங்கன்னு சொல்கிறேன். இவங்க என்னவோ நினைக்கிறாங்க, நம்ம எல்லாம் புத்திசாலி, நம்ம எல்லாரும் சாமர்த்தியசாலி, நம்மளை ஒருத்தரை ஏமாற்ற முடியாது அப்படின்னு கட்டம் கட்டி உங்களை சுற்றி ஏமாற்றிட்டு இருக்காங்க. இது உண்மைங்க. பண விஷயத்தில் பக்காவாக நிறைய இடத்துல ஏமாந்துருக்கீங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. மொத்த உழைப்பையுமே வந்து மற்றவங்களை நம்பி ஏமாந்துருக்கீங்க. எப்பேற்பட்ட காலத்தில் வாழ்கிறோம், ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்களை நம்பி நீங்கள் ஏமாறுறதுக்கு உள்ளாகி இருக்கீங்க. ₹1 கூட அவ்வளவு கணக்கு போட்டு வாழக்கூடிய நீங்கள் உங்களுக்கு அப்படிங்கிற செலவு கூட பார்த்து அதாவது இந்த பட்ஜெட் பத்மநாதன் மாதிரி வாழ்ந்தாலுமே நிறைய இடங்களில் தாராள பிரபுவாக கைமீறி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த செலவும் கௌரவ செலவாக இருந்திருக்கும். இந்த பசங்க படத்தில் சின்ன பசங்க சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஜீவா கையை முறுக்குவான் பாரு, சட்டையை பிடிச்சிக்குப்பான், அந்த காசு கீழே விழுந்தாலும் எடுத்துக்க மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில பேரோடைய ஆட்டி வைக்கக்கூடிய கைபொம்மையாக மாறி இருக்கீங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து வெளியே வந்தால் மட்டும்தாங்க உங்களுக்கு வாழ்க்கை சிறக்கும். இல்லை அப்படின்னா அடி பாதாளத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வாய்ப்பு கண்டிப்பாக அதிகம். ஆல்ரெடி போயிட்டீங்க. இனி இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்சத்தையாவது நீங்கள் மிச்சப்படுத்திக்கணும், பிடிச்சி வச்சுக்கணும். ஓரளவுக்காவது வந்து மேலே முன்னேறி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஸ்டெப்பாக இருக்கணும். அப்படின்னு நினச்சிங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் யாரையும் நம்பி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எந்த ஒரு விஷயத்தையுமே வாழ்க்கையில் மாற்றம் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ தெய்வத்துக்கிட்ட போய் அதை முறையிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. மற்றவங்களுடைய செயல்பாடுகளுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றாதீங்க. இது ஒன்று தாங்க விருச்சிக ராசிக்கு பெரிய மைனஸே. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் விருச்சிக ராசிக்கு தலைவிதி மாறப்போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்க போகுதுங்க. கட்டாயம் இந்த வீடியோ பதிவு விருச்சிக ராசிக்கு ஒரு மாற்றம் தரக்கூடியதாக இருக்க போகுது. தலைவிதியை மாற்ற போகுது. நல்ல மாற்றமாக தாங்க இருக்க போகுது. பயப்படாதீங்க. விருச்சிகத்துக்கு வெளியே சொல்ல முடியாத அதீத பயம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லையோ, அதுக்கு எல்லாமே வந்துட்டு இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களை பயமுறுத்தி இருக்காதுங்க. தைரியமாக இருக்க போகிறீங்க. அதை என்னன்னு தெளிவாக பார்க்கலாங்க. பணவரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்க போகுதுங்க. உங்களுக்கு வரக்கூடிய செலவுகளும் அவசியமான செலவுகளாகவே இருக்க போகுது. உறவுக்காரர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாங்க. திருமணம் ஆகாமல் திருமண முயற்சி செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்கு திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். வழக்குகளில் பொறுமை அவசியங்க. வாழ்க்கை துணை வழி உறவுகளாலேயும் உங்களுக்கு பொருள் சேர்க்கை உண்டாக போகுது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. இரவு நேர பயணங்களை மட்டும் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தந்தையோட இணக்கமான சூழ்நிலை உருவாக போகுது. அவராலையும் உங்களுக்கு நன்மைகள் இருக்குதுங்க. அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். அந்த சுமையே சுகமாக மாறக்கூடிய அளவுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டுங்க. சிலருக்கு அவங்க எதிர்பாராத இடத்திற்கு இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களோட விஷயத்தில் மட்டும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவங்க
பாட்டுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி ஏற்றி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பாட்டுக்கு நாட்டாமத்தனம் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். இதனால் கவனமாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி விற்பனை, லாபம் எல்லாமே கிடைக்குங்க. பணவரவு நல்லா இருக்கும். அதாவது வரவு செலவு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுதுங்க. சிலருக்கு வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டங்க. இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதோட மட்டுமல்லாமல் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க. உங்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அதை பொறுத்து தாங்க பலன். அதை அடிப்படையாக வச்சு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களினோட ஆட்சி தாங்க விருச்சிக ராசி. கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு. அவர் கூடவே ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், சூரிய பகவானும், புதன் பகவானும், இவங்க 3 பேரும் கூட்டணி நிலையில் இருக்காங்க. ராசியில் சந்திர பகவான் இருக்கிறாரு. அடுத்ததாக தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க. ஸோ கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா விருச்சிக ராசிக்கு உங்கள் ஜாதகத்தில் இப்படி தாங்க இருக்குது. இதை வச்சு தான் மிக நல்ல யோகமான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. மருத்துவத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் எல்லாமே நீங்கள் போகுதுங்க. ரொம்ப மெதுவாக போயிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வேகம் பெறும். எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரப்போகுது. நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதைக்கு போக போகுதுங்க. பணம் சார்ந்த விஷயங்களை முடிவெடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக விருச்சிக ராசிக்கு கொடுக்கல் வாங்கல் சுத்தமாக செட் ஆகாதுங்க. இதனால் பண விஷயத்தில் நீங்கள் 10 பேர்கிட்ட தப்பான கமெண்ட்ரி வாங்கினாலும் சரி, அதை இவன் என்ன சொல்கிறது திமிரு பிடிச்சவன் அப்படின்னு என்ன கெட்ட பேர் வந்தாலும் சரிங்க, பண விஷயத்தில் மட்டும் ரொம்பவே கரராக இருக்கிறது விருச்சிகத்துக்கு நல்லதுங்க. முக்கியமாக கடன் கொடுக்குறப்போ இல்லை கடன் வாங்குறப்போ இந்த உறவுக்காரன்கிட்ட வாங்காமல் இருங்க, கொடுக்காமல் இருங்க. அதில் மட்டும் சிக்கல்கள் வந்துச்சு அப்படின்னா அது தொடர்ந்து உங்களுக்கு பகையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உறவுக்காரர்கள் கிட்ட கொடுக்கல் வாங்கல் வேண்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் பணம் கொடுத்து வாங்குறது நன்மையை கொடுக்கும். தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்க போகுதுங்க. காரிய தடைகள் நீங்கி நன்றாக காரியங்கள் எல்லாமே முடிய போகுது. வாக்கு வன்மையால் எல்லா விதங்கள்லையுமே நன்மைகள் ஏற்பட போகுது. நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். வாகன யோகம் உண்டு. உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பணி இடமாற்றம், பதவி உயர்வு எல்லாமே உங்களை தேடி வரப்போகுதுங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தை பிரிஞ்சு போனவங்க மறுபடியும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண் பிள்ளைகளோட எதிர்காலத்திற்கு சில பணிகளை மேற்கொள்வீங்க. தேவையான வசதி வாய்ப்புகள் சேரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் உச்சநிலையை தொடக்கூடிய அற்புதமான காலகட்டங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா முருகப்பெருமான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் தெளிவு பிறக்குங்க. விருச்சிகத்திற்கு பெரிய மைனஸ் என்ன தெரியுங்களா? இவங்க பேசுறது மற்றவங்க புரிஞ்சுக்கிறது தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னடா நம்ம பேசும்போது நல்லா தானே பேசியிருக்கோம், இவங்க ஏன் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கிறப்ப இவங்க கோவப்பட்டு ஆமாம் அப்படி தான், நான் அப்படி தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒத்துக்கிறதுனால இவங்க இன்னும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறாங்க. இவன் தப்பானவன், ரொம்பவே தப்பானவன், ரொம்ப மோசமான கேரக்டர், இப்படியெல்லாம் உங்களை முத்திர குத்திடுவாங்க. ஆனால் உண்மைக்குமே விருச்சிக ராசி விருச்சிக ராசியின் மாதிரி நேர்மையாக இருக்கிற மாதிரி யாராலையும் இருக்க முடியாதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஆண்கள் யாருமே கிடையாது. ஆனால் இருந்தாலுமே இது உங்களுக்கு மைனஸாக நீங்கள் நினைக்க வேண்டாங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு நாள் சாதகமான அமைப்பில் இருக்குதா போகுதுங்க. மேலும் நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் உங்களுக்கு சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு மிக அனுகூலமான காலகட்டம். பல வழி
வழிகளில் தனவரவு ஏற்பட போகுது. எந்த காரியத்தையுமே திறம்பட செஞ்சு முடிக்கக்கூடிய உங்களுடைய செயல்திறன் கூடுங்க. அதாவது எந்த விலை கொடுத்தாலும் கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு முடிச்சிருவீங்க. அதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்கு அடைய போகிறீங்க. சிலருக்கு மற்றவங்களுக்கு ஆணையிடக்கூடிய அளவுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இவ்வளவு நாளாக வேலையே இல்லை, வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு கூட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டங்க. நல்ல காலம் பிறந்துருச்சு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையால் கல்வியோட தரத்தை உயர்த்திக்க போகிறீங்க. பொருளாதார நிலைகள் திருப்திகரமாக இருக்க போகுது. பழைய கடன்கள் விரைவில் வசூலாகுங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரக்கூடிய பண வரவால் உங்கள் மனசில் மகிழ்ச்சி அடைய போகுதுங்க. உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய நடவடிக்கைகள் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய விதத்தில் இருக்குங்க. இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் அனுசரணையாக பார்த்து நடந்துக்கோங்க. இன்னும் பேசணும், நாங்கள் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு, சூரியன், புதன், கேது, சுக்கிரன் இந்த 5 கிரகங்களுமே நன்மையை தரக்கூடிய விதத்தில் அமர்ந்திருக்காங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமான் செந்தில் வேலனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வளம் உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும்